வணக்கம். திமுக ஆட்சியில நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் வந்துட்டான். விஜய் அவர்களுடைய ஆட்சிய பத்தி, அவரோட கட்சிய பத்தி ஏதாவது நம்ம நிஜமா விமர்சனம் எடுத்து வச்சோம்னா, "வன்மத்த காட்டுற, நீ திமுக ஆட்சியில பேசுறியான்னு, நீங்கலாம் கண்ணையும் காதையும் கொண்டு எங்கடா வச்சிருந்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்கணும்னு தான் தோணுது. திமுக அரசாங்கத்த முற்றிலுமா வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு 4 வருஷம் நம்ம எங்கெல்லாம் வந்து இன்டர்வியூ எடுத்தோமோ, எப்பலாம் நமக்கு பேச சான்ஸ் கிடைக்குதோ, நம்ம சேனல்லயும் அவங்களுடைய ஆட்சியின் குறைகள திரும்ப திரும்ப வந்து கூறி வந்துட்டு இருக்கோம். இப்போ இந்த ஆட்சியிலயும் வந்து குறைகள் இருந்தா கூற ஆரம்பிச்சிருக்கோம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிவிக்கே முட்டு அப்படிங்கிறாய்ங்க. டேய், கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா? நம்மளோட வீடியோஸ்லாம் வந்து இந்த கடந்த 1 1/2 மாசமா எடுத்து பாருங்க. இன்னொன்னு நம்ம பாரிசாலன் அவர்கள் கூட வந்து வள்ளல் மீடியால செய்ற அந்த வீடியோஸ்ல கூட வந்து பார்த்தீங்கன்னா, டிவிகே கிட்ட காசு வாங்கிட்டாங்க. ஒரு வீடியோக்கு வந்து நம்மளோட பர்சனல் விஷயங்களால வர முடியல. பர்சனல் விஷயம் என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு அவசியம் இல்ல. நம்மளோட பர்சனல் லைஃப் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, பர்சனலா வச்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு ஆளு. என்னுடைய ஒரு கமிட்மெண்ட்காக ஒரு வீடியோக்கு வர முடியாம போயிருச்சு. வருண் வந்து எப்போ டிவிகேக்கு வந்து எதிரா பாரி பேசுறாரோ, அப்பலாம் வரமாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல ஒரு பழி. அதுல முழுக்க முழுக்க பாரிசாலன் பார்த்தீங்கன்னா, விஜயோடைய கட்சி விமர்சிச்சு தான் பேசியிருக்காரு. அதுல வந்து இந்த அளவுக்கு நீ முட்டு குடுப்பேன்னு தெரியல அப்படின்னு. அது மட்டும் இல்லாம கடந்த ஒரு 6, 7 வீடியோஸா பார்த்தீங்கன்னா, நாங்க பேசுற கன்டென்ட் நாங்க வேணும்ன்ட்டே இல்ல. நாங்க விமர்சனம் பண்ணி பேசக்கூடியது டிவிகே அரசாங்கத்த தான், அவங்களோட செயல்பாடுகள் தான். அந்த மாரி தான் விஷயங்களும் அமைஞ்சிருக்கு. மனசாட்சியே இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, டிவிகே முட்டு முட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே. அதாவது நேரா சண்டை போடுறதுக்கு திராணி இல்ல அப்படின்னா, ஐடிவிங்க வச்சு இப்படி தான் வந்து கதறுவீங்க அப்படின்னா, கதறிட்டே இருங்கடா. ஒரு 100 பேர வச்சு உங்களுக்கு கதறதுக்கான வேலைய பார்க்க வைக்கிறோம்ல. நியாயமான வேலைய கடைசி வரைக்கும் செஞ்சுட்டே இருப்போம். இப்ப நம்மளுக்கு எந்த கட்சி சார்பும் இல்ல. ஏன் நாம் தமிழர் கட்சி சார்பும் இல்ல. ஓப்பனாவே சொல்றேன். எனக்கு தமிழ் தேசியம்னா பிடிக்கும். ஆனா நான் தமிழ் தேசியவாதின்னு என்னைக்குமே சொல்லிக்கிட்டதே இல்ல. ஒரு பேக்கப்பே இல்லாம எல்லா கட்சிகள் பத்தியும் நல்லதும் கெட்டதும் இஷ்யூ பேஸ்டா நம்ம வந்து பேசிட்டு இருக்கோம். இப்ப பேசிக்கலி நான் ஏன் இதெல்லாம் வந்து சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி ஜென்ஸி மீட்டப்னு ஒண்ணு நடந்துச்சு அறிவாலயத்துல. அதை குறித்து நம்ம வந்து ஒரு ட்ரால் பண்ணி வந்து பேசியிருந்தோம். அதுல திமுக ஐடிவிங்கலாம் நெறைய பேர் கடுப்பாயிட்டு, "என்னடா எங்கள கிண்டல் பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா வசைபாடி வச்சிருந்தாங்க. சரி, ஓகே. நையாண்டிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், சீரியஸா சில நேரத்துல பேச வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த நேரத்துல நையாண்டிய தள்ளி வச்சுட்டு, சீரியஸாவே திமுகவ சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள் சொல்லலாம். உடன்பிறப்புகளுக்கு சில விஷயங்கள வந்து கடத்தலாம். கொத்தூஸ் அப்படின்னு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, சில இடத்துல ஒத்துக்கிட்டீங்க. ஸோ அந்த மாரி நபர்கள் யாரெல்லாம் இன்னைக்கு திமுக கூட சேர்ந்து பயங்கரம்னு நெனைக்கிறாங்களோ, அவங்களுக்கு சில விஷயங்கள சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோக்கான நோக்கம். ஸோ பேசிக்கலி நீங்கள் ஜென்ஸி மீட்டப், ஜென்ஸி டிஎம்கே, ஜென்ஸி இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேச்சாளர்கள் உருவாக்குறதுக்காக திமுகலேருந்து நிறைய பேரை வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேவை என்கவுண்டர் பண்ணுறதுக்காக நீங்கள் ஜென்ஸியும் ஜென்ஸ் ஆல்ஃபாவையும் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கவர் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிருக்கீங்க. உங்களுடைய தோல்வியில் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த ஜென்ரேஷனை உங்கள் அரசியலை கொண்டு போய் சேர்க்கலை அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், இணையதளத்தில் நீங்கள் தான் கிங்னு நினச்சிட்டு இருந்தீங்க. பட் அவங்க வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க. எல்லாமே சூப்பரான விஷயம். பட் நீங்கள் திருப்பியும் எப்படியெல்லாம் வந்து இந்த ஆட்சி மாறத்துக்கு முன்னாடி முதல்வர், அதாவது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை எப்படிலாம் வந்து ஏமாற்றினாங்களோ, அவருடைய கண்ணுக்கு முன்னாடி எதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு போய் ஏமாத்துறாங்களோ, அதே மாதிரி தங்களை தாங்களே ஏமாத்திக்கிற மாதிரி தான் இன்னும் டிஎம்கே செயல்பட்டு இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. சரி, டிஎம்கே மேலே உனக்கு என்ன பாசம்? அவங்க நாசமாக போனால் பரவாயில்ல தானே, அதுக்கு எதுக்கு நீ வந்து இப்போ வந்து குறை கொடுத்துட்ருக்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜனநாயகம் அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு ஆளுங்கட்சி இருக்குன்னா, ஒரு வேளை நம்ம சப்போர்ட் பண்ண கட்சியை ஆட்சிக்கு ஒரு வேளை வந்திருந்தா கூட அந்த கட்சிக்கு எதிராக குரல் கொடுக்கறதுக்கு, கேள்வி கேட்கறதுக்கு இன்னொரு கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் ஜனநாயகம் அப்படிங்கிறது திகழும். இல்லைனா சர்வாதிகாரம் தான் வந்து ஓங்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக தான் தமிழக அரசியல் இப்போ வந்து போயிட்டுருக்கு. விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும், அவங்களோட ஆதரவாளரை பொறுத்த வரைக்கும், அவங்க திருமண தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வையை வச்சுட்டு இருக்காங்க. அது ஏன்னா அவங்க ஜெயிச்சு முதல் எலெக்ஷன்லேயே வந்து ஆட்சியை பிடிச்சது மட்டும் இல்லாமல் திமுகவோட கூட்டணி கட்சிகள்லாம் துரோகம் பண்ணிட்டு இவங்க கூட வந்து சேர்ந்துக்குச்சு. அதாவது தீய சக்தி கூட எல்லாமே சேர்ந்துட்டு இருந்துச்சுல, இப்போ வந்து இவங்க கூட சேர்ந்து தூய சக்தியாக எல்லாமே வந்து மாறிட்டாங்க. அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் திமுக இன்னைக்கு தனித்து விடப்பட்டிருக்கு. முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இளைஞர்கள், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா விஜய் ஃபேன்ஸாக இருக்காங்க. ஸோ 40 வருஷத்துக்கு விஜய் வேவ் தாண்டா, அண்ணனை யாரும் மாட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருக்காங்க. இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். அந்த வேலையில் நம்மளுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, அடுத்து இப்போதைக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது எதிர்கட்சி அப்படிங்கிற வரிசையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து திமுக தான். திமுக மேலே நிறைய விமர்சனங்கள் இருக்குது. அவங்க பண்ண ஊழல்கள் நிறைய, அந்த குற்றச்சாட்டுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிரூபிக்கப்பட்டு யாருக்கெல்லாம் வந்து சம்மந்தப்பட்டவர்கள் தண்டனை வாங்கி தரணும் அப்படிங்கிறது நம்ம ஸ்டாண்ட்ஸ் இப்போ வரைக்கும் மாறவே இல்லை. இருந்தாலும் நீங்கள் அதிகாரப்பூர்வ எதிர்கட்சியாக இருக்கிறதுனால உங்களோட சைடில் இருந்து இந்த கவர்மெண்ட்டை நீங்கள் கேள்வி கேட்குற முறை அப்படிங்கிறத மாற்றிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்கள் கட்சி மேலே ஏற்கனவே ஒரு பெரிய ஹேட்டும் ட்ராலும் இருக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் வந்து என்னதான் விமர்சனம் வச்சாலும் அது முழுக்க முழுக்க விஜய் அவர்கள் மேலே இருக்க வன்மம், தாவேக மேலே இருக்க பார்த்தீங்கன்னா வந்து காழ்ப்புணர்ச்சி, பொய்யை கிளப்பி விட்றாங்க. டிஎம்கே மீடியா பற்றி எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முன்னாடி நீங்கள் பண்ண பாவங்களால் இன்றைக்கி ஒருவேளை நீங்கள் கொண்டு வர உண்மையான விமர்சனங்களும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக எடுபட்டு போகாமல் மீண்டும் அது தாவேக்காக்கே வந்து அட்வான்டேஜாக வந்து மாறி போயிட்டுருக்கு.
அதில் முக்கியமாக நீங்கள் பண்ணுறது தான் அந்த ஜென்சி மீட்டப் அப்படிங்கிற ஒரு காமெடித்தனம். இது வரைக்கும் யார் உங்களுக்கு ஐடியா கொடுத்தாங்களோ தெரியல. அந்த தேர்தலுக்கு முன்னாடி அவங்களோட ஐடியாவெல்லாம் கேட்டு உங்களோட கட்சி இன்றைக்கி நாசமாக போயிருக்கு. ஆனால் மீண்டும் மீண்டும் அதே மாதிரி உங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக, அதாவது கட்சியோட மேலிடத்தை ப்ளீஸ் பண்ணுறதுக்காக யாரோ 4 பேர் வந்து சூப்பர் ஐடியா கண்டுபிடிச்சிட்டோம், இதான் வந்து சூஸ்திரம், இந்த தாரக மந்திரத்தை நம்ம கரெக்டாக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா டிவிக்கோட ஜென்சி அப்படியே கவர்ந்து நம்ம பக்கம் கொண்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த முயற்சி எல்லாமே ஓகே தான். பட் முயற்சிக்கான முறை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கலே ரொம்ப கிரிஞ்சாக, இருக்கலே ரொம்ப மொக்கையாக. டிஎம்கேல ஒரு 4 இளைஞர்கள் வந்து சேரலாம்னு நினச்சா அவங்க கூட உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்தா, இல்லை அந்த மேடையில் அவங்க பேசுறது, போடுற ஸ்கிட்டு, அவங்க பேசுகிற பேச்சு எல்லாத்தையும் பார்த்தா தாவேக்கா போய் சேரணும்னு நினச்சிரும் போல இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி ரொம்ப வாண்டடாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திணிச்சு நிறைய விஷயங்களை வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. நெல்சன் சேவியர்னு சொல்லிட்டு திமுகவுக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நடுநிலை பத்திரிகையாளர், அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. திமுகவுக்கும் அறிவாலயத்துக்கும் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்ச நாள் எல்லாம் வாயை மூடிட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடப்பாவி, ஒரு கரைபடியாக உடன்பிறப்பே வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொந்தளிச்சிருக்காரு. அவருக்கு இந்த உண்மை தெரியுது, பட் கட்சியில் இருக்கிற பொறுப்பில் இருக்க நிறைய பேருக்கு இந்த உண்மையே தெரியல அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் வந்து எழுந்துச்சு. ஏன்னா திமுகவில் இருக்க நிறைய பேர் அதை சென்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் கட்சியில் தனிப்பட்ட ரீதியாக யாரை சேர்த்துக்கிறீங்க சேர்த்துக்கல அப்படிங்கிறது உங்களுடைய விஷயம். பட் இருந்தாலும் இன்னொரு ஒப்பீனியன், ஜூலி போன்றவர்கள் தாவேக்காரங்க மட்டும் இல்லாமல் சமூகத்தினோட ஒரு பெரிய ஹேட்டை வந்து சுமந்துட்டு இருக்காங்க. அவங்கள ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறேன். அந்த மாதிரி பல பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரால் மெட்டீரியலாக இருக்காங்க. பல பேர் வந்து ஏற்கனவே உங்கள் கட்சியோட ஹேட் மட்டும் இல்லாமல் பொதுவாகவே அந்த நபர்களை பார்த்தாலே ஒரு ஹேட் வந்து சேர்த்து வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நபர்கள்லாம் நீங்கள் கூப்பிட்டு வந்து மீண்டும் மீண்டும் இவங்க ஜஸ்ட் பிகாஸ் அவங்க ஃபேமஸ், முகம் தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கட்சியின் முன்னிலை பம்பர்களாக நிறுத்திட்டே இருந்தீங்கன்னா அந்த பம்பர் மட்டும் இல்லாமல் சேர்ந்து அடிப்பட போகிறது உங்கள் கட்சியும் தான். ஸோ ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதன்ற மாதிரி அந்த ஜூலி அவர்களை பற்றி சொன்னேன். இந்த மாதிரி நபர்களையும் சேர்த்துக்காமல் தவிர்த்து புது இளைஞர்களை உருவாக்குங்க. ஆர்டிஃபிஷியலாக பேசாமல் அவங்கள ட்ரெயின் பண்ணி ஒரு நேச்சுரலாக நம்ம ஊர் ஸ்டாண்டப் காமெடி மாதிரி இல்லாமல் ஒரு வெளிநாட்டு ஸ்டாண்டப் காமெடி மாதிரி ஆர்கானிக்காக அவங்கள பேச வச்சிங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பொதுவான நபர்கள் கேட்பாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கிறீங்க இல்லை, பட் கேட்பாங்க நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படிங்கிறது. உங்களை பார்த்தாலே ஸ்க்ரால் பண்ணுற மூட்டில் தான் எல்லாருமே இருக்காங்க. ஒன்று ஸ்க்ரால் பண்ணுறாங்க, இல்லை ட்ரால் பண்ணுறாங்க. இன்றைக்கி நீங்கள் விஜய் அவருடைய கட்சியும் அவரோட கட்சியை சார்ந்தவங்களும் இன்ஃப்ளூயன்சர்ஸையும் வர்ச்சுவல் வாரியர்ஸையும் நீங்கள் வந்து எதிர்கொள்கிறேன் அப்படிங்கிற பேரில் உங்கள் கட்சிக்கு சாதகமாக பேசுறதுக்காக இளைஞர்கள் அப்படின்னு ஒரு கூட்டம் வைக்கிறீங்க. அங்கே பெரிய கூட்டம் வரல, அதனால் அங்கே வர கொஞ்சம் இளைஞர்களை வச்சு நீங்கள் எப்படியாவது வந்து தேத்தி எங்கிட்ட இளைஞர்கள் இருக்காங்க, இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்க, பேச்சாளர் இருக்காங்க காட்டுறதுக்காக ரொம்ப டெஸ்பரேட்டாக வலிஞ்சு திரிஞ்சு நீங்கள் போடக்கூடிய ஸ்கிட்டு, காமெடின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணக்கூடிய விஷயம், ஸ்பீச்சஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்நியமயமாக இருக்குது. ரொம்ப வந்து கிரிஞ்சாகவும் ரொம்ப கிளீஷேவாகவும் ரொம்ப ஃபேக்காக இருக்கிறதுனால எந்த விதத்துலையுமே இது எடுபட போகிறதே இல்லை. விஜயரோட கட்சியை ஹேட் பண்ணுறாங்க, அவங்க கட்சிக்கு எதிராக களமாடணும்னு நினைக்கிறவங்க கூட உங்களை சாதகமாக யாருமே பயன்படுத்திக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக அதெல்லாம் இருக்குது. ஸோ பேசிக்கலி நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். விஜயரோட கட்சிக்கு நிறைய பேர் நீங்கள் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ரூட் மாஃபியான்னு சொல்கிறீங்க, வாய்ஸ் ஆஃப் காமன்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐடிவிங்கெலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னாக்க விஜயருக்கு பெரும்பான்மையாக பேசக்கூடிய ஒரு வெறித்தனமாக கண்மூடித்தனமாக விஜய் அப்படிங்கிற நடிகரை பார்த்து ரசிகராகி இன்றைக்கி அவருடைய அரசியல் வாழ்க்கையை பார்த்து ஆஹா அண்ணன் ஓடுறது சூப்பராக இருக்குது, தளபதியோட கோட்டை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சில்லறையை சதற விட்டுருக்காங்க. அவங்க எல்லாம் தானாகவே ரொம்ப நம்பி மாறி அந்த ஹீரோவர்ஷிப்குள்ளே போயிட்டு ஒரு கல்ட் காட் மாதிரி அவர் வந்து இன்றைக்கி பார்த்துட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு எந்தாவது ஒரு தப்பை சொன்னால் கூட அந்த தப்பில் ஒரு கரெக்டை கண்டுபிடிச்சி முட்டு கொடுக்குற அளவுக்கு கண்மூடித்தனமாக இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்பேற்பட்ட நபர்களை நீங்கள் வந்து புரிதலுக்குள்ளே கொண்டு வரணும், இல்லை எதிர்த்து அரசியல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கட்சியில் பரவாயில்லைங்க, இன்னும் 4 வருஷம் டைமில் இருக்குது. நிஜமாகவே திமுகவின் கொள்கைகளில் நம்புகிறவங்க, நிஜமாகவே பார்த்திங்கன்னா உங்களுடைய உடன்பரப்பு டிஎன்ஏ கொண்டவங்க, நிஜமாகவே வந்து விஜய் அவருடைய கட்சியில் இருக்க குற்றங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு புரிகிற மாதிரியும் முகம் சொலிக்காமலும் வந்து பார்த்திங்கன்னா கேட்குற மாதிரியும் மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்குறவங்க, அந்த சுவாரஸ்யமாக பேசக்கூடியவங்க இப்படிலாம் ஒரு காலகட்டத்தில் டிஎம்கேல இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி யாருமே அப்படி இல்லை. நல்ல பணத்தை கொள்ளை அடித்து முதலைகளாக பெருத்து போன கட்சியில் பெரிய பொறுப்பில் இருக்க சீனியர்ஸ் ஒரு பக்கம் இருக்காங்களே தவிர்த்து இன்றைக்கி இளைஞர்களாக வந்து ஜாயின் பண்ணக்கூடாது. பெரும்பாலான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்மளுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை, நம்மளுக்கும் ஒரு டீம் வேணும் அப்படிங்கிறதுக்காக உங்ககிட்ட வந்து ஒட்டிக்கிற ஆட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க. அப்பேற்பட்ட நபர்களை வச்சு நீங்கள் வர்ச்சுவல் வாரியர்ஸையும் டிவிக்கையும் எதிர்கொள்ளணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்களே வச்சுக்கக்கூடிய ஒரு ஆப்பாக இருக்கும். இது வந்து சுத்தமாக வந்து செல்ஃப் எடுக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிறது தான் கொலோக்கியல் மொழியில் சொல்லணும்னா. அதனால்
ஒரு இந்த நேரத்தில் இந்த ஒரு இஷ்யூ பேஸ்டாக நடுநிலை பார்வையாளராக நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்கள், இந்த மாதிரி நிறையா மீட்டிங்ஸ் வைங்க, அதில் வீடியோஸ்லாம் எடுத்து இது மாதிரி பரப்பாமல் இருங்க. முக்கியமாக இந்த சோஃபா மாடல் வச்சு காமெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பேக் ஃபயராக முடிஞ்சு, இன்றைக்கி தேதியில் எவனா ஒருத்த பக்கம் நியாயம் ஒரு வேலை இருக்குது, உங்களை நியாயமானவங்கன்னு சொல்ல, ஒரு வேலை பக்கம் யார் பக்கமாக நியாயம் இருக்குன்னா கூட அவங்கள ட்ரால் பண்ணி இன்றைக்கி ஒரு மீம் போட்டால் ஹே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ராலை ரசிக்கிறதுக்கு தான் ஆட்கள் அதிகமாக இருக்காங்களே தவிர்த்து ஒரு நபர் மேலே இருக்க, தனிப்பட்ட நபர் மேலே இருக்க நியாயத்தை யாருமே பார்க்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ட்ராலாக மாறி உங்கள் கட்சிக்கு இன்னும் கெட்ட பேர் வாங்குறது மட்டும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் அது தாவேக்காக்கு தான் பலம் சேர்க்குது. ஸோ இப்போ உடனே மக்களை இளைஞர்களை பேச வைக்கிறது, இந்த மாதிரி வந்து வீடியோஸ் பண்ணுறது, ஸ்டாண்டப் காமெடி பண்ணுறேன்னு ட்ரை பண்ணுறது, இந்த குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்து இந்த அமைச்சரை கலாய்க்கிறேன்னு ஏதோ ட்ரை பண்ணுறது, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். பட் ஆர்கானிக்காக இருக்கணும் அது. ஸோ அதற்கான சரியான பயிற்சியை எடுத்துக்கொண்டு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு மக்களுக்கே இந்த ஆட்சி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை இந்த ஆட்சிகளில் குறைகள் நிறையா தொடர்ந்துகிட்டே இருந்ததுன்னா மக்களுக்கே ஒரு அதிருப்தி ஏற்படும். அந்த அதிருப்தியின் வேவ் மேலே ரைட் பண்ணி சரியான செயல் வீரர்களை, பேச்சாளர்களை, உங்கள் திராவிட போர்வாளர்களை கரெக்டாக ட்ரெயின் பண்ணி ரொம்ப ரியலிஸ்டிக்காக பேச வச்சு உள்ளான் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய இந்த மந்திரம் எடுபடும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ரிவர்ஸ் மேக்காக வந்து உங்களுக்கே அது வந்து விழுந்துடும். உங்களால் வந்து பார்த்திங்கன்னா ராக் பாட்டம்லேருந்து எந்திரிக்கவே முடியாது. அந்த லெவலில் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு. திமுக கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டமைப்பு இருக்குது, அஃப்கோர்ஸ் கொள்கையும் இருக்குது. அந்த கொள்கையை நம்ம நிறைய ஏற்றுக்கிறோமோ இல்லையோ, நிறையா சீனியாரிட்டி, நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் இன்றைக்கி தேதியில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கோயிங் ஃபார்வர்ட் வர்ச்சுவல் வாரியர்ஸையும் விஜய் ஃபேன்ஸையும் எதிர்கொள்கிறதுக்கான சரியான டீம் உங்ககிட்ட இருக்கான்னு கேட்டால், காசு கொடுத்தா கூடுற கூட்டத்தோட விஜய்க்கு கூடியிருக்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்கானிக்காக உங்கள் கட்சிக்கு அட்லீஸ்ட் அவங்க சைடில் இருக்க மாதிரி 100 பேர் கூடலனா கூட ஒரு 10 பேர் கூட்டினாங்கன்னா அவங்கள வச்சு உங்களோட வேலைகள் ஆரம்பிங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். ஒரு எதிர்கட்சியாக உங்களோட கைகள் பலப்பட வேண்டிய நேரம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயகம் அப்படிங்கிறது ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் தான் எதிர்கட்சி, அதனால் சோட போயிடாதீங்க. கரெக்டான ஸ்ட்ராட்டஜியோட டிவிக்கு எதிர்கொண்டீங்க அப்படின்னா உடனே காய் விழுணுன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக உங்கள் மடியில் வந்து சரியான பலன்கள் வந்து சேரும். இதுதான் தமிழ் நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் தமிழ் அரசியல் சூழலுக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை வந்து ஏற்படுத்தும். இது வந்து நம்ம சைட்லேருந்து ஒரு பார்வை. இதில் ஏதாவது தவறு இருந்தால் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.